I will be ready by 5:30. Deal? Whatever. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் இங்கிலீஷ் வித் மூவிஸ் அப்படின்ற சீரிஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே வீடியோஸ் என்னால் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல. இதுக்கு மேலே வந்து இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். நீங்களும் பார்த்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கோங்க. நான் கற்றுக் கொடுக்குறது ஒரு சில பேருக்கு புரியலாம், ஒரு சில விஷயங்கள் புரியலாம், ஒரு சில விஷயங்கள் புரியாமல் கூட இருக்கலாம். ஒரு சில வாக்கியங்கள் புரியலாம், ஒரு சில வாக்கியங்கள் புரியாமல் கூட இருக்கலாம். புரியாதது நினச்சி கவலைப்படாதீங்க, புரிஞ்சதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அது நாளைக்கு புரியும், சரிங்களா? நாளைக்கும் புரியலன்னா நாளான்னைக்கு புரியும், நாளான்னைக்கு புரியல என்னைக்காவது ஒரு நாள் புரியும். அதனால் அது புரியலன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் புரிஞ்சதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏன்னா புரியாத நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், கற்றுக்க மாட்டீங்க, சரிங்களா? அதனால் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒன்று தான் உங்களுக்கு தேவை, என்னென்னா இன்ட்ரெஸ்ட். 30 நாளில் கற்றுக்கலாம், 60 நாளில் கற்றுக்கலாம், 90 நாளில் அந்த நாள் கணக்கெல்லாம் போடாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் உங்களை அறியாமல் பேசுவீங்க பாருங்கள், அன்றைக்கி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்குன்னு அர்த்தம். சரி, நான் வந்து ரொம்ப வளவளன்னு பேச விரும்பலை. சரி, இப்போ கவனிங்க. விமல் ராஜன் அப்படின்ற ஒரு நபர் எ டேட் அப்படின்ற ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காருங்க. 1.5 மணி நேர படம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த படத்தோட பார்ட் 1, அதாவது தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு படம் பார்க்குற ஃபீல் கிடைக்கும், சரிங்களா? அதாவது இப்போ வந்து கதைக்கு வருவோம், சரிங்களா? அவங்க வந்து வாட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. அப்புறம் காலையில் ஒரு 5:30 மணி வாக்கில் யாரோ ஒரு நபர் கூட சேட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த அம்மா சொல்கிறாங்க, நைஸ் டிபி, யூ ஆர் ஷைனிங் டே பை டே. டே பை டேன்னா என்னங்க அர்த்தம்? நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா டே பை டே அப்படின்னா நாளுக்கு நாள். நைஸ் டிபி, டிபி நல்லா இருக்குது. யூ ஆர் ஷைனிங் டே பை டே அப்படின்னா நாளுக்கு நாள் ரொம்ப அழகாகிக்கிட்டே வர அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கு அவர் சொல்கிறாரு, சேட் பண்ணுறவர் சொல்கிறாரு, அவேக், முழிச்சுக்கிட்டியா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன பேசுகிறாங்க இந்த அம்மா? ஷீ இஸ் ஸோ லக்கி டு ஹாவ் யூ, ஐ விஷ் வி ஹேட் மோர் டைம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஷீ இஸ் ஸோ லக்கி டு ஹாவ் யூ, ஐ விஷ் வி ஹேட் மோர் டைம். நீ கிடைக்கிறதுக்கு அவள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் ஸோ லக்கி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவள் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. டு ஹாவ் யூ, உன்னை அடைவதற்கு. நம்ம தமிழ் அப்படிலாம் பேச மாட்டோம். நீ கிடைக்கிறதுக்கு அவள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பேசுவோம் பாருங்க, அதுதான் இது. ஷீ இஸ் ஸோ லக்கி டு ஹாவ் யூ. ஷீ இஸ் ஸோ லக்கி டு ஹாவ் யூனா நீ கிடைக்கிறதுக்கு அவள் கொடுத்து வச்சிருக்கணும். ஐ விஷ் வி ஹேட் மோர் டைம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்துருக்கலாம். அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆசைப்படுறீங்க பாருங்க, ஆனால் நடக்கலை. கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆசைப்படுறீங்க, ஆனால் நடக்கலைன்னு சொல்லி தானே இப்போ வந்து ஆசைப்படுறீங்க, இல்லைங்களா? அதை சொல்கிறதுக்கு ஐ விஷ் வி ஹேட், ஐ விஷ் ஐ ஹேட் இப்படிலாம் பேசிக்கலாம். இதை பற்றி நான் தனியாகவே நடத்துகிறேன், சரிங்களா? கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்திருக்கணும் அப்படின்னு இப்போ ஆசைப்படுறீங்க, ஆனால் நடக்கலை. அதை சொல்கிறதுக்கு தான் ஐ விஷ் வி ஹேட், ஐ விஷ் ஐ ஹேட் அப்படின்லாம் பேசுவாங்க. அதை பற்றி நான் தனியாகவே நடத்துகிறேன், சரிங்களா? ஐ விஷ் வி ஹேட் மோர் டைம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, ஷீ இஸ் இட் டூ, ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட். ஷீ இஸ் இட் டூ, இதானே உங்களுக்கு புரியல? சரி, இப்போ கவனிங்க. இப்போது அந்த அம்மா என்ன பேசுனாங்க அப்படின்னா, ஷீ இஸ் ஸோ லக்கி டு ஹாவ் யூ அப்படின்னு பேசுனாங்களா இல்லைங்களா? அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஷீ இஸ் இட் டூ அப்படின்னு பேசுகிறாரு. ஷீ இஸ் ஸோ லக்கி டு ஹாவ் யூனா, ஷீ இஸ் ஸோ லக்கி டு ஹாவ் யூ அப்படின்னா நீ கிடைக்கிறதுக்கு அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஷீ இஸ் இட் டூ, ஐயோ அவள் இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லையே. ஷீ இஸ் இட் டூ அப்படின்னாலே அவள் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த அம்மா என்ன பேசுனாங்க? ஷீ இஸ் ஸோ லக்கி டு ஹாவ் யூன்னு பேசுனாங்க. அதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு, ஷீ இஸ் இட் டூன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவள் இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ கவனிங்க, இப்போ ஹாவ் இட் டு, ஹேஸ் இட் டு, இஸ் இட் டு, இதை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் இன்னும் நடக்கலை ஆனால் எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்படின்னு பேசுறதுக்கு தான் இந்த இஸ் எட் டு, ஹேவ் எட் டு, ஹேஸ் எட் டு இதை பயன்படுத்தி பேசுவாங்க. இப்போ இந்த அம்மா என்ன பேசுனாங்கன்னா, நீ கிடைக்கிறதுக்கு அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பேசுனாங்க. அதுக்கு இவர் பதில் சொல்றாரு, ஷீ இஸ் எட் டு. அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? ஷீ இஸ் எட் டுக்கு, ஐயோ அவ இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லையே, ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட், அதுக்குள்ள ஆரம்பிக்காத, தயவு செஞ்சு ஆரம்பிக்காத அப்படின்னு அர்த்தம். சரி, ஐல் பி பேக் ஹோம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நான் வீட்டுக்கு திரும்பிடுவேன், பை டுமாரோ நாளைக்குள்ள. இந்த பை பக்கத்துல டைம் வந்துருச்சுன்னா அந்த டைமுக்குள்ளன்னு அர்த்தம். பை டுமாரோ அப்படின்னா நாளைக்குள்ள, பை 10 o'clockனா 10 மணிக்குள்ள. ஐல் பி பேக் ஹோம் பை டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். ஐ காட் அப்ரூவல்னா, ஐ காட் அப்ரூவல் அப்படின்னா எனக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு இவர் சொல்றாரு, ஓகே குட், சரி நல்லது அப்படின்னு இவர் சொல்றாரு. சரிங்களா? சரி, இப்போ இந்தம்மா கேட்குறாங்க, ஐ எம் கோயிங் அவுட் வித் அ காய். ஐ எம் கோயிங் அவுட் வித் அ காய்னா ஒரு பையன் கூட. ஐ எம் கோயிங் அவுட், நான் வெளியில் போகிறேன். ஐ மெட் இன் ஆஃபீஸ், நான் ஆஃபீஸில் சந்தித்தேன். நான் ஆஃபீஸில் சந்திச்ச ஒரு பையன் கூட நான் வெளியில் போகிறேன். ஐ எம் கோயிங் அவுட் வித் அ காய் ஐ மெட் இன் ஆஃபீஸ். ஷல் ஐ கோ, நான் போகட்டுமா அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க அவர்கிட்ட. அதுக்கு அவர் சொல்கிறாரு, why are you asking me, என்ன ஏன் கேட்குற அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு இந்த அம்மா பேசுகிறாங்க, கேன் யூ சென்ட் மீ சம் பிக்ஸ் அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன அர்த்தம்? உன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் எனக்கு அனுப்புறியா, ஐ வாண்ட் டு see you, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. கேன் யூ சென்ட் மீ சம் பிக்ஸ் அப்படின்னா ஃபோட்டோவை கொஞ்சம் அனுப்புறியா எனக்கு அப்படின்னு தானே அர்த்தம். இந்த உன்னுடைய அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒன்றுமே இல்லையே அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. கேன் யூ சென்ட் மீ சம் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு see youன்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? அப்போ யார் ஃபோட்டோவை கேட்குறாங்க? புரியுதுங்களா? சரி, கேன் யூ சென்ட் மீ சம் பிக்ஸ் ஐ வாண்ட் டு see you, உன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் எனக்கு அனுப்புறியா, நான் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்படி இப்படி வந்து ஆனால் அவர் வந்து ரிப்ளையே பண்ண மாட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா கேட்குறாங்க, தேர் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அர்த்தம்? ஆர் யூ தேர் அப்படிங்கிறது தான் தேர் அப்படின்னு கேட்குறாங்க. தேர் அப்படின்னா இருக்கிறியா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவர் ரிப்ளையே பண்ண மாட்டுறாரு இல்லைங்களா? சரி, அதுக்கப்புறமும் ஒரு ரிப்ளையே பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த அம்மா பேசுகிறாங்க, ஓகே ஜஸ்ட் ஒன் அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன அர்த்தம்? ஓகே ஜஸ்ட் ஒன் அப்படின்னா ஒரு ஃபோட்டோவாவது அனுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃபோட்டோவாவது அனுப்பு சரி, எனக்கு பேச வரல. ஒரு ஃபோட்டோவாவது அனுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமும் அவர் ரிப்ளையே பண்ணலை. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. Hi. You're late. 4 minutes. Very bad. Hello. You told you'll pick me up at 6. But you changed to 5:30. I was waiting inside. And how would I know that? You should have called me. Don't you have a phone? That's exactly what I thought you'd do. Seriously? Are we doing this now? Get in. What a great start. Everything looked pretty normal. But I didn't know that this single day is going to change the course of my life. வெளியே வந்து இவர்கிட்ட இந்த அம்மா ஹாய்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் பேசுகிறாரு, யூ ஆர் லேட் 4 minutes, வெரி பேட், நீ 4 நிமிஷம் லேட்டு, ரொம்ப மோசம் அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கு இந்த அம்மா பேசுகிறாங்க, ஹலோ யூ டோல்ட், நீ சொன்ன யூ வில் பிக் மீ அப் அட் 6, நீ என்ன 6 மணிக்கு பிக்கப் பண்ணிக்குவே. இது ரெண்டுமே ஒரு வாக்கியத்தில் இணையும் பொழுது யூ டோல்ட் யூ வில் பிக் மீ அப் அட் 6 அப்படின்னா நீ என்ன 6 மணிக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீ என்ன 6 மணிக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, பட் யூ ஹேவ் சேஞ்ச் டு 5:30, ஆனால் அதை நீ 5:30 மணிக்குன்னு மாற்றிட்டியே. யூ ஹேவ் சேஞ்ச் அப்படின்னா நீ மாற்றிட்ட. பட் யூ சேஞ்ச் டு 5:30, ஆனால் நீ அதை 5:30 மணிக்குன்னு மாற்றிட்டியே அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க, ஐ வாஸ் வெயிட்டிங் இன்சைட், நான் உள்ளே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, அண்ட் ஹவு டு ஐ நோ தட், அது எப்படி எனக்கு தெரியும், அண்ட் ஹவு டு ஐ நோ தட், அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ இந்த அம்மா பேசுகிறாங்க, இந்த கால்ஸ் அப்படிங்கிறது கால் அப்படின்னு உச்சரிங்க, கால்டுன்னு உச்சரிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. யூ ஷுட் ஹவ் கால் மீ அப்படின்னா யூ ஷுட் ஹவ் கால் மீ அப்படின்னா நீ எனக்கு கால் பண்ணியிருந்துருக்கணும். டோன்ட் யூ ஹேவ் அ ஃபோன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை. யூ ஷுட் ஹவ் கால் மீ, டோன்ட் யூ ஹேவ் அ ஃபோன், யூ ஷுட் ஹவ் கால் மீ. இந்த கால்டு அப்படிங்கிறது கால் அப்படின்னு உச்சரிங்க. டோன்ட் யூ ஹேவ் அ ஃபோன், உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ எனக்கு கால் பண்ணியிருந்துருக்கணும், உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை. யூ ஷுட் ஹவ் கால் மீ, டோன்ட் யூ ஹேவ் அ ஃபோன். புரியுதுங்களா? சரி, அதுக்கு இவர் சொல்கிறாரு, தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ தாட் யூ வுட் டூ,
அதைத்தான் நீ பண்ணுவேன்னு நினச்சேன், அதாவது இப்படி தான் நீ பேசுவேன்னு நினச்சேன் அப்படின்னு பேசுகிறார். மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? தட் இஸ் வாட்னா அதைத்தான், தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ தாட் யூ வுட் டூ. அதைத்தான் நீ பண்ணுவேன்னு நான் நினச்சேன், இப்படி தான் பேசுவேன்னு நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க. சீரியஸ்லி ஆர் வி டூயிங் திஸ் நவ், அதாவது சீரியஸாவா நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆர் வி டூயிங் திஸ் நவ்னா இப்போது நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோமா, சீரியஸாவா இப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற அர்த்தத்தில் பேசுகிறாங்க. சரிங்களா? சீரியஸ்லி ஆர் வி டூயிங் திஸ் நவ், சீரியஸாவை நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம், சீரியஸாவை நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, கெட்டன் வண்டியில் ஏறு. கெட்டன்னா வண்டியில் ஏறு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ இந்த அம்மா பேசுகிறாங்க. வாட் அ கிரேட் ஸ்டார்ட், என்ன ஒரு அற்புதமான ஆரம்பம். எவ்ரிதிங் லுக்ட் பிரெட்டி நார்மல். எவ்ரிதிங் லுக்ட் பிரெட்டி நார்மல் அப்படின்னா பிரெட்டி அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்ரிதிங் லுக்ட் பிரெட்டி நார்மல் அப்படின்னா எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாதாரணமாக தான் தெரிஞ்சுது. பட் ஆனால் ஐ டிடன்ட் நோ தட், அது எனக்கு அப்போ தெரியல. திஸ் டே, இந்த நாள், திஸ் சிங்கிள் டே, இந்த ஒரு நாள் இஸ் கோன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப். த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் வாழ்க்கை பயணம் அப்படின்லாம் பேச போகிறதில்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? திஸ் சிங்கிள் டே இஸ் கோன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா இந்த ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையே மாற்ற போகுது. ஐ டிடன்ட் நோ தட், அது எனக்கு தெரியல. இந்த ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையே மாற்ற போகுதுன்னு ஐ டிடன்ட் நோ தட், அப்போ எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? குணா அப்படிங்கிறது தான் கோயிங் டு அப்படிங்கிறது தான் குணா அப்படின்னு பேசுகிறோம் இல்லைங்களா? சரி, திஸ் சிங்கிள் டே இஸ் கோயிங் டு சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா இந்த ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையே மாற்ற போகுது. வாழ்க்கையோட பயணம் அப்படின்னாலும் வாழ்க்கையே அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். அதனால இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு குழம்பிக்காதீங்க. வாழ்க்கையே அதுதான் இது. த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை பயணம், என்னோட வாழ்க்கையோட பயணத்தையே மாற்ற போகுதுன்னு ஐ டிடன்ட் நோ தட், அப்போ எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் வாழ்க்கையே அப்படின்னு தான் பேசுவோம் இல்லைங்களா? அது நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வச்சுருக்கிறேன். நான் உங்களை குழப்பலன்னு நம்புகிறேன், கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குது இல்லைங்களா? நான் உங்களை குழப்பறேன் இல்லை? சரி, த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை பயணம், இந்த ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையோட பயணத்தையே மாற்ற போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் அப்படிலாம் பேச போகிறதில்ல, வாழ்க்கையே அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா? அந்த தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறேன், ஒன்றும் குழம்பிக்காதீங்க. பட் ஐ டிடன்ட் நோ தட் திஸ் சிங்கிள் டே இஸ் கோன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா, ஆனால் அது எனக்கு இப்போ தெரியல, இந்த ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையே மாற்ற போகுதுன்னு. ஐ டோன்ட் நோ தட் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு இப்போ தெரியல. ஐ டென்ட் நோன்னா எனக்கு அப்போ தெரியல. டின்ட்டுங்கிறது எதங்க குறிக்குது? கடந்த காலத்துக்கு குறிக்குது இல்லைங்களா? சரி, மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க.